மையத்திற்கான ஜனாசா தொழுகையில கலந்து கொள்ளக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அது குறைவா இருக்கணுமா நிறைய இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு ஜனாசாவில 40 நபர்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத ஒரு 40 நபர்கள் கலந்து கொண்டு அந்த மையத்திற்கான, இன்னொரு அறிவிப்புல 100 நபர்கள் என்று கலந்து கொண்டு அந்த மையத்திற்கான துவாவை இஹ்லாஸான முறையில் பாவ மன்னிப்பு தர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று. அது அந்த மையத்திற்கான ஒரு நல்ல துவாவாக அமைகிறது. அதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, சொர்க்க வாழ்க்கை அமைவதற்கு அது ஒரு காரணி அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்ப அதனால 100 பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தாமதப்படுத்தணும்னா அது சுன்னாவுக்கு மாற்றமாயிடும். சரிங்களா? இப்ப அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம 100 பேர் நம்ம தொழுகைக்கு நம்ம பள்ளியில எல்லா வக்திலையும் வருவாங்களா? வரமாட்டாங்க. எந்த வக்தில தான் வருவாங்க? பெருவாரியான பள்ளியில ஜும்மாவுக்கு மட்டும் தான் வருவாங்க. அப்ப மௌத்தாகிற மையத்தெல்லாம் என்ன செய்யணும்? புதன்கிழமை மௌத்தாயிட்டாரு, என்ன செய்யணும்? 2 நாள் இருங்க, 2 நாள் கழிச்சு ஜும்மா வருது, ஜும்மால என்ன செய்வாங்க? எப்படி ஒரு 200-300 பேர் கூட்டிடுவாங்க, அன்னைக்கு தொழுகலாம். அப்படி நம்ம செய்ய முடியாது. சரிங்களா? இது கூடுதல் நன்மை, அந்த மையத்திற்கு ஒரு கூடுதல் நன்மை சேர்க்கக்கூடிய விஷயம் என்பதில் மாற்று கருத்துல. அதற்காக நாம் என்ன செய்யணும்? வாழ்ற காலத்தில் அப்படியான சொந்தங்களையும் உறவுகளையும் நம்ம தேடிக்கொள்ளணும். வாழ்ற காலத்துல நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் என்ன சொல்றோம்? கூனுமா சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள். அல்லாஹ் சொல்றா, என்ன சொல்றா? நீங்க உங்களுடைய வாழ்விடமாக, வசிப்பிடமா எங்க அமைத்துக் கொள்ளணும்? எங்க முஸ்லிம்கள் அதிகமா அங்கே இருக்கணும், எங்க நம்மளுடைய கொள்கைவாதிகள் இருக்கலாம் அங்கே இருக்கணும். அப்பதான் என்ன செய்வாங்க? அவங்க வந்துருவாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நான் முஸ்லிம்களே வாழாத ஒரு ஊர்ல மௌத்தாயிட்டு ஏன் ஜனாசாவுக்கு 100 பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்யணும்? நடக்குமா? அது எல்லாரும் 100 பேர் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய உறவுகள் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வேற வேற ஊர்ல இருப்பாங்க. அவங்க அங்கிருந்து பயணப்பட்டு வர வேண்டிய சூழல் இருக்கும். அது வரைக்கும் தாமதிக்க வேண்டியிருக்கும். அப்ப அதை விட எது சிறந்தது என்றால், அவங்களுக்காக இஹ்லாஸா துவா செய்யக்கூடிய அவருடைய சந்ததிகளே போதுமானது. அவங்களுடைய சந்ததிகள் இருந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ்விடத்துல இஹ்லாஸான முறையில் துவா செஞ்சாங்கன்னா அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு துவா, சதக்கா ஜாரி. அவங்க விட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல இடங்களில் ஒன்றா என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி அவர்கள் வலதுன் சாலி, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள் சொன்னாங்க. அப்ப அது இருந்தா போதுமானது. அதே நேரத்தில் இது அமைவது என்பது, ஒரு பேர் நம்முடைய ஜனாசாவில் 100 பேரோ 40 பேரோ அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத மக்கள் கலந்து கொள்றாங்கன்னு சொன்னா அது நமக்கு கூடுதல் சிறப்பு என்பதில் மாற்று கருத்து. அதான் அதனுடைய பொருள். சரிங்களா?